தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அருகே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதிமுக சார்பில் வரும் 8ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 8ஆம் தேதி நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி பயிலக்கூடிய மாணவிக்கு ஆசிரியர்கள் 3 பேர் பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரத்தை அதிமுக கையில் எடுத்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக வரக்கூடிய சனிக்கிழமை அன்று, அதாவது 8ஆம் தேதி அன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிடக்கூடிய இந்த அறிவிப்புல திமுக அரசு பொறுப்பேற்ற 45 மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பள்ளி மாணவிக்கு நேர்ந்த இந்த கொடுமை என்பது இந்த அரசு எதை சொல்லி மூடி மறைக்க பார்க்கிறது என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய அவர், அரசு பள்ளி மாணவிக்கு தான் பயிலக்கூடிய பள்ளியிலேயே பாதுகாப்பு இல்லை என்பது வெளியே பயிரை மேயக்கூடிய செயல் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த பள்ளி மாணவிக்கு நீதி வேண்டியும் அதே போன்று இந்த ஆசிரியர்கள் மேல் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இது போன்ற ஒரு நிகழ்வு இனி தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் அதிமுக சார்பாக 8ஆம் தேதி அன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இதற்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தலைமை தாங்குவார் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.